நம் மனம் புதுமையை விரும்பும், ஆனால் பழமைதானே உள்ளது என்று வருத்தப்படும். நம் மனம் உள்ளதை காணாது சென்றதனை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சாதாரண உதாரணம் சொல்லுகிறேனே. ஒரு முறுக்கு சாப்பிடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த முறுக்கை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு நம் அனைவருக்கும் நடப்பதுதான், அந்த முறுக்கை கடிக்கும் பொழுது ஒரு சிறு துண்டு கீழே விழுந்துவிடும். அப்படி விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோமே, பெரும்பாலான முறுக்கை சாப்பிட்ட சந்தோஷம் நம் மனதில் இருக்காது. அந்த கீழே விழுந்து விட்ட அந்த சிறு துண்டை சுற்றி சுற்றி நம் மனம் அலைந்து கொண்டிருக்கும். மீட்க முடியாது என்று தெரிந்தும் ஏக்கப்படுவது மனித மனத்தின் மலினம். நாம் இழந்துவிட்ட நாட்களை எண்ணி எண்ணி இருக்கின்ற நாட்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். இது மனித மனத்தின் தனிப்பெரும் இயல்பு. இதனை பாரதி பாடுகிறான். சென்றது நீ மீளாது மூடரே, சென்றது நீ மீளாது. நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவர் எண்ணமதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா என்று பாடுகிறான். இன்று புதிதாய் பிறப்பது என்பது மனிதன் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு இடம், அவன் பயிற்சி செய்ய வேண்டிய களம். இந்த கவிதையை படிக்கும் பொழுது ஓஷோவின் கதை ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு மனிதன் மிக பசுமையான ஒரு மலை உச்சிக்கு சென்று அதன் அழகை ரசிக்க வேண்டும் என்று நெடுநாட்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவன் அந்த மலையுச்சிக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த பயணம் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக தடைப்பட்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் எப்படியாவது இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டு விட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பயணத்திற்கான நாளை முடிவு செய்கிறான். அந்த மலையுச்சிக்கு பகலில் செல்வது, பயணம் செய்வது என்பது இயலாத ஒரு காரியம். ஏனெனில் அந்த வெயிலின் வெப்பம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. எனவே இரவில் பயணத்தை தொடங்கலாம் என்று முடிவு செய்கிறான். அந்த பயணத்திற்கான நாள் வருகிறது. அவன் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த மலையடிவாரத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் உணர்கிறான் அது ஒரு அமாவாசை இரவு என்று. எங்கு பார்த்தாலும் இருட்டின் அடர்த்தி. இவனுக்குள்ளே ஒரு குழப்பமும் அச்சமும் எழுகிறது. இவன் வைத்துக் கொண்டிருக்கும் விளக்கை வைத்து 10 அடி தூரம் வரை மிக துல்லியமாக பார்க்கலாம். ஆனால் 10 மைல் தூரம் கடந்தால்தான் அந்த மலையுச்சிக்கு சென்றடைய முடியும். இந்த 10 அடி தெரியும் விளக்கை வைத்துக் கொண்டு நாம் எப்படி போக போகிறோம் என்றெல்லாம் சிந்திக்கிறான். சரி, இந்த பயணத்தை இன்னும் ஒரு நாள் தள்ளி போட்டு வேறொரு நாள் பயணம் செய்யலாம் என்றெல்லாம் நினைக்க தொடங்குகிறான். அப்போது அவனை கடந்து ஒரு முதியவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் கையில் ஒரு சிறிய விளக்கு, இவன் வைத்திருப்பதை விட சிறியதொரு விளக்கு, அதை வைத்துக் கொண்டு அந்த மலையுச்சியை நோக்கி அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். இவன் அந்த வயோதிகரை நிறுத்தி கேட்கிறான், நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று. இந்த வயோதிகர் சொல்கிறார், இந்த மலையுச்சிக்கு சென்றால் மிகவும் பசுமையான ஒரு தளம் தெரியுமாம், அதை கண்டு ரசிப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று. அவன் அவரை பார்த்து சிரித்து விட்டு சொன்னான், இவ்வளவு பெரிய விளக்கு, 10 அடி தூரம் தெரியக்கூடிய விளக்கு, இதை வைத்துக் கொண்டே நான் போகலாமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை விட ஒரு சிறிய விளக்கினை நீங்கள் கையில் வைத்துக் கொண்டு எப்படி தைரியமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி நீங்கள் அந்த மலையுச்சியை சென்றடைய போகிறீர்கள் என்று அவன் கேட்டான். அவர் கேட்டார், உன் விளக்கை வைத்துக் கொண்டு எவ்வளவு தூரம் பார்க்க முடியலாம் என்று. அவன் சொன்னான், 10 அடி தூரம் வரை மிக துல்லியமாக பார்க்கலாம். என் விளக்கை வைத்துக் கொண்டு எவ்வளவு அடி பார்க்க முடியும் என்று தெரியுமா? ஒரு 5-6 அடி பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் என்றார். அவர் அவனை பார்த்து சிரித்து விட்டு சொன்னார், பைத்தியக்காரா, நீ பார்க்க வேண்டியது 10 அடி தூரம் வரைதான். நீ 10 அடியை முதலில் எடுத்து வை, மீதி இருக்கும் 10 அடியை அந்த விளக்கு உனக்கு மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டும். இப்படியே 10 அடி 10 அடியாக சென்று கொண்டிரு, சரியான நேரத்தில் நீ மலையுச்சியை சென்றடைவாய் என்று சொல்லிவிட்டு அந்த வயோதிகர் அவனை கடந்து சென்று விட்டார். ஓஷோ சொல்கிறார், முடங்காதீர்கள், எழுந்திருங்கள், நினைப்பவன் அல்ல நடப்பவன் தான் சென்றடைய முடியும் என்று. பெரியவர்கள் சிலர் குழந்தைகளை பார்த்து யதார்த்தமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நேரம் அம்மா என்னும், மற்றொரு முறை அப்பா என்னும். சற்று வளர்ந்த பிள்ளைகள் இருவருமே என்பார்கள். இன்னும் சற்று வளர்ந்து 10 பருவம் வரும் பொழுது இருவருமே பிரச்சனைதான் என்பார்கள்.
அதனையும் கடந்து சற்று தெளிவும் நிதானமும் வரும்பொழுதுதான் இதில் எப்படி ஒருவரை நாம் கூற முடியும் என்னும் தெளிவு பிறக்கும். தாயாய் சில நேரங்களில் வாழ்ந்த தந்தையையும், தந்தையாய் பல நேரங்களில் வாழ்ந்து தீர்த்த தாயையும், அவர்களின் பால் வேறுபாட்டை கடந்து அவர்களை பார்க்க கற்றுக்கொண்டு விட்ட பின் அவர்களை வெறும் ஆண் பெண் என்று அடையாளம் படுத்தி பார்த்ததல் அசாத்தியமான ஒன்று, அதுதான் உண்மையும் கூட.